தேவையில்லாம நீங்க 2 பேரும் அப்படி சொன்னதுனால குழந்தையோட வாய்ஸும் கேட்கல பத்தியா? ஸ்டாப் ஆயிடுச்சு. குழந்தையோட வாய்ஸும் கேட்கல, இந்த பொம்மையும் வேணாம், நீங்களே எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி தூக்கி போடுறாரு. குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் குழந்தையோட அருமை என்னன்னு தெரியும். எத்தனையோ பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்களே கமெண்ட் பண்ணிருக்கோம், நமக்கு எவ்வளோ ஆபத்தானாலும் சரி அந்த குழந்தை வாய்ஸ் கேட்டுட்டு அப்புறம் என்னால் இங்கேருந்து அப்படியே விட்டுட்டு போகணும்னு தோணலை. గైస్ ఒక్క నిమిషం ఆగండి. చాలామందికి నోటిఫికేషన్ అయితే రావడం లేదంట. సో మీరేం చేస్తారంటే, నేను టెలిగ్రామ్ ఛానల్ లింక్ అయితే డిస్క్రిప్షన్లో ఇచ్చాను. సో మీరు వెళ్ళి టెలిగ్రామ్ ఛానల్లో జాయిన్ అవ్వండి వీడియో ముందుగా చూడాలనుకుంటే. ఎందుకంటే నేను వీడియోస్ అప్లోడ్ చేయగానే ఆ ఛానల్ లింక్, ఆ వీడియో లింక్ తీసుకొచ్చి నేను టెలిగ్రామ్లో అయితే వెంటనే నేను అప్లోడ్ చేస్తాను. అప్లోడ్ చేసిన వెంటనే మీకు టెలిగ్రామ్లో కంపల్సరీ నోటిఫికేషన్ అయితే వస్తుంది. సో అందుకనేసి నేను చెప్తున్నాను, ఇంట్రెస్ట్ ఉన్న వాళ్ళు ఎవరైనా కానీ టెలిగ్రామ్లో జాయిన్ అవ్వండి. இதுக்குள்ள இருக்கீங்களா பாப்பா? நீங்களா கூப்பிட்டீங்க அம்மான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? பின்னாடி ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் தானே சத்தம் வந்துச்சு? என்ன சவுண்டு? முயற்சியா? அது எதுக்கு மணி வருது? பாப்பா இந்த ரூம்குள்ள இருக்கீங்களா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அது உங்களுக்கு தான். அது நான் மட்டும் தனியா வரேன் உங்க கூட விளையாடுறதுக்காக, சரியா? கோவப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. உள்ள வரலாமா நானு? வரலாமா? உள்ள வரலாமா நானு? பாப்பா
என்னடா ஆச்சு? கேமரா ஸ்க்ரீன் தான் பார்த்தேன். என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. குச்சிலாக இருந்ததுனால இந்த குட்டியாக ஏதோ ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இல்யூஷன் என்னன்னு தெரியல. இருக்குன்றதுனால இந்த ஃபுட்டேஜ் செக் பண்ண தெரியும். கூட பின்னாடியே வந்து எட்டி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் அப்படியே நிற்குது. இந்த சுச்சுவேஷன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ இமோஷனாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாகவும் இருக்குது. ஸ்பிட் பண்ணி பார்க்கலாமா? மணி நூறு மணி பின்னாடியே உருவம் ஏதோ நந்து அந்த மாதிரி இருந்துச்சா? மணி பின்னாடியே ஷோல்டர் பின்னாடியே பார்த்தேன் நான். சரிடா. உங்க கூட இருக்கிறது உங்களோட குழந்தை தானா? அப்படின்னா 2 முறை சத்தம் போடுங்க. கேட்சா? உங்களை யாராச்சும் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்களா? உங்க ஆத்மா சாந்தி அடையாது. உங்க ஆத்மா சாந்தி அடைய விடாம யாராச்சும் தடுக்கிறாங்களா இந்த இடத்துல? அப்படின்னா 3 முறை சத்தத்தை போட்டு அதை உறுதிப்படுத்துங்க. நாங்கள் கண்டிப்பா உங்களை விடுதலை செய்ய ஏதாச்சும் முயற்சி பண்றோம். யாராச்சும் உங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்களா இந்த இடத்துல? ராகுல் நடக்கிற சவுண்ட் இல்லையா? அப்போ ஏன் உங்க ஆத்மா சாந்தி அடையாம இங்கே இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ண எடுத்துட்டு வண்டியா? கேண்டல்ஸ்லாம் சாக்லேட் எல்லாமே இருக்குல்ல இதுல. ரொம்ப ஹெல்த் இருக்கு. மர்மமா இருக்கிறது. சந்தேகமா இருக்குது. இங்க இருக்க பக்கத்து அம்மா எல்லாமே கஷ்டப்படுறீங்களா தனியா? அம்மா இல்லையா உங்க கூட? அம்மா இருக்காங்களா இல்லையா? கீழே வந்துச்சு போயிட்டு அப்படியே போயிடுச்சு. அவ்வளவு தவறி இந்த மாதிரி வந்துச்சு போடலாம். அப்படியே ஃபாஸ்டா எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. தவறி விடல, யாரையும் எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. பாப்பா நல்லா வீட்டுக்கு நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொடும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போல் ஆகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாகும் சிறியது. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா. தேடி பார்த்தேன்னு நானும் உன்னை, கண்ணாடி பாரு நானும் தெரியும். தாரே உயிர் பிரிந்தாரே
தவிக்க விட்டாயே நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேண்டும் நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ கண் முன்னே இருந்தாலே போதும். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. ஸ்டார்டிங் வந்து நாங்கள் நிறைய தப்பு பண்ணிட்டோம். ஒரு அம்மாவாக வந்து ஒரு குழந்தைய புரிஞ்சு போகிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய் தாயே என் மேல் உனக்கென்ன கோபம் கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும் ஐயோ ஏன் இந்த சாபம் எல்லாம் என்றோ நான் செய்த பாவம் பகலும் இரவாகி பயமானதே அம்மா விளக்கின் துணையின்றி இருளானதே உயிரின் ஒரு பாதி பறிபோனதே அம்மா தனிமை நிலையானதே அம்மா அம்மா. இங்க தப்பா இருக்குடானா பாத்தியா நீ? நான் பார்த்தேன் bro, ஒரு செகண்ட்ல கவுந்து கிண்டராஜா இங்க இருந்ததுடா. பாப்பா எடுத்துச்சா பாப்பா எடுத்துச்சு அம்மா எடுத்துச்சு. எஸ் ஆக்சுவலாக நான் வச்சிருந்த மியூசிக் பாக்ஸும் காணும். கேப்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பொம்மை வேணாமா உங்களுக்கு? யார் நீங்க? யாரோ உங்களை இங்கேயே கட்டுப்படுத்தி வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கேமரா பறந்து போய் விழுந்துச்சு. இப்போ லிட்டரலாக யாரோ பிடுங்கிற மாதிரியே இருந்துச்சு கேமரா என்கிட்ட இருந்து. நான் கரெக்டாக பேசலான்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தையும் சரி அம்மாவும் சரி கூட யாரோ இருக்காங்க. யார் இருக்கிறது கூட? யாரா நீ? ஓகேடா, ஓகே ஓகே. ஓகே. யார் இது உள்ள? இது பாத்ரூம் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சஸ்பிஷியஸாக இருக்குது. ஏன்னா நிறைய பிளாக் மஞ்சள் பாத்ரூம் தான் வைப்பாங்க. இந்த பாத்ரூம் தான் வந்து நான் அந்த ரூட்டின் பார்த்து ஆரம்பிக்கும் போது வந்து இந்த இடம் சந்தேகமாக இருந்துச்சு. அப்போ நினச்சி
சூப்பர். இந்த பக்கம் ஏதாவது ரூம் வந்தது பாத்தீங்களா? இது காஷ்மீர் எதுவும் போடலையே. டேய், இங்க சுமித்ரா அவங்க குழந்தைய தவிர வேற யாரோ இருக்காங்கிறாங்க. ఓకే గైస్, ఇంతవరకు ఇప్పుడు మీరు వీడియో చూశారు కదా, ఇది రియలా ఆర్ ఫేకా అని కింద కామెంట్ చేయండి. ఎందుకంటే మీరు అది చూడాలి, నిజమేంటని తెలుసుకోవాలని నేనైతే అప్లోడ్ చేస్తున్నాను. ఆ వీడియోలో ఒక ఫోటో పెట్టినాను, స్క్రీన్ షాట్ ఫోటో పెట్టినాను, చూడండి, అబ్జర్వ్ చేయండి. అక్కడ చేతులు కనిపిస్తున్నాయి. చేతులు, ఆత్మలకు చేతులు ఎలా కనిపిస్తాయి అంత పర్టికులర్గా. నాకైతే ఇది ఫేక్ కనిపిస్తుంది, మీకేమనిపిస్తుందో చూడండి. ఇంకొక విషయం చెప్పాలనుకుంటున్నాను. కొన్నాళ్ళుగా నేను చాలా వీడియోస్ చూసినాక నాకు అది రియల్ అనిపించలేదు. ఎవరిది? సింప్లీ శరత్ది. వన్స్ అపాన్ ఏ టైం నా పాత వ్యూవర్స్కి తెలిసింటుంది, అప్పుడు ఫుల్ జెన్యున్గా చేసేవాడు. ఇప్పుడు పోగ ముందుకి స్క్రిప్టెడ్ వీడియోస్ అయితే చేస్తున్నాడు. అది నేను చూశాను, అది నాకు నచ్చక నేను అందుకే అవాయిడ్ చేస్తున్నాను. అండ్ ఇంకొక విషయము, చాలా నేను గ్రే వుల్ఫ్ వాసు వాళ్ళ వీడియోస్ అయితే అప్లోడ్ చేస్తున్నాను. నాకు ఆ వీడియోస్లో నిజంగానే జెన్యున్ 100 to 100% జెన్యున్ అనిపిస్తుంది. కాబట్టి నేను ఎక్కువ వాళ్ళ వీడియోస్ నేను ఇప్పుడు ఎడిట్ చేసి అప్లోడ్ చేస్తున్నాను. మీరు అతని వీడియోస్ చాలా మిస్ అవుతున్నారు. ఆ వీడియోస్ అయితే చాలా అద్భుతంగా ఉన్నాయి, భయంకరంగా ఉన్నాయి, వెరీ క్లారిటీగా. అసలు మాటలు చెప్పడానికైతే నాకు రావడం లేదు, అంత భయంకరంగా ఉన్నాయి ఆ వీడియోస్ అయితే. ఫుల్ అండ్ ఎంటర్టైన్మెంట్ అండ్ థ్రిల్లింగ్గా కూడా ఉన్నాయి. ఆ వీడియోస్ని ఒకసారి చూడని వాళ్ళు ఎవరైనా ఉంటే నా లిస్ట్లో ఉంటుంది, వెళ్ళేసి వీడియోస్లో ఉంటుంది, వెళ్ళి చూడండి. అండ్ మన ఛానల్కి చాలామంది సబ్స్క్రైబ్ చేసుకొని నోటిఫికేషన్ అయితే ఆన్ చేసుకోలేదు. సో అందరికీ చెప్తున్నాను, కొత్త వాళ్ళు ఎవరైనా వస్తే సబ్స్క్రైబ్ చేసుకోండి, పక్కన బెల్ ఐకాన్ యాక్టివేట్ చేసుకోండి. ఈ వీడియో నచ్చినట్లయితే లైక్ చేసి కామెంట్ చేయండి మీ అభిప్రాయం ఏమిటని. అండ్ టెలిగ్రామ్ ఛానల్ లింక్ ఇస్తాను, అందులో జాయిన్ అవ్వండి. నేను వీడియోస్ అప్లోడ్ చేసేది ప్రతిదీ మీకు టెలిగ్రామ్లో నేను అప్లోడ్ చేస్తాను. అది మీకు యూట్యూబ్ నుంచి నోటిఫికేషన్ రాకపోయినా టెలిగ్రామ్లో అయితే వస్తుంది. వెంటనే మీరు వీడియోస్ అయితే చూడొచ్చు. నాకు ఇంకా ఈ వీడియో ఎడిట్ చేయాలని ఇంట్రెస్ట్ కూడా పోయింది. చూసేంతవరకు చూడండి, స్కిప్ చేసేవాళ్ళు స్కిప్ చేసేయండి. ఓకే గైస్, మరి మనం లేట్ చేయకుండా వీడియో కంటెంట్లోకి అయితే వెళ్ళిపోదాం. లెట్స్ గో. போலாம், இது மட்டும் எடுத்துக்கோ. ఓకేనా. கேண்டில்ஸ் எடுத்துக்கோ. நம்ம நினைக்கிறத விட இங்க பெருசா வேற ஏதோ இருக்குதுண்ணா. ஆமா ராகுல, கன்ஃபார்ம் அது. என்னை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணது பேயா, அப்படி இல்லைனா அங்கே இருக்க மர்ம நபரா? இதை அந்த நேரத்தில் எங்களால் அங்கே உறுதி பண்ண முடியல. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இங்கே ஒருத்தர் இருக்காங்கன்னு. அது யாராக இருக்கும்? ஒருவேளை சுமித்ராவோட கணவனாக இருப்பாரோ, அப்படி இல்லைனா ஒரு மந்திரவாதியாக இருப்பாரோ? இந்த மாதிரி எக்கச்சக்கமான குழப்பங்களோட அந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பலான்னு நினைக்கும் போது தான் இந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்த நாங்கள் பார்த்தோம். மேல போறா. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ணா அது போன பார்த்தே நீ பாடுறாங்க மூவ் ஆயிடுச்சுண்ணா. டேய், அப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்தே வந்தோடனே இங்க ஒரு ஊட்டம் பார்த்தோம்ல, அதுதான் நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிருக்கும்.